இசையும் கலையும் சிவபதி மகிழ் முரசு ஓங்காரமாய் விளங்கும் நாதம். இசைபாடும் சுவையானே அசைந்தாடும் நாதம். இசை மூடும் மலை மீதும் மொழியாவும் ராகம். இசை மீதும் மலை போதும் மொழியாவும் ராகம். ஆவிடுகள் மகிழும் இசையே விடுப்பு துணையில் இசையே காவிய மதிப்புகளும் இசையே ஜீவித மதிப்புகளும் இசையே காலையிலும் விழாவில் முதல் கீதமே தமிழ் கோடையால் மனதை தூக்கமே இடையிலாத கலையிலாத எங்கும் புகழுடனே கணிந்து நிறைந்து விளங்கும் நாதம். அந்தரிகாரமே இந்த கீதம் ஓங்காரமாய் விளங்கும் அருகிதோர் நமச்சிவாயம் ஆதி எந்த மானதும் 6-2 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவபாக்கியம். அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலத்தில் ஊரலத்தை அணிந்துதுக்க வெள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் என்றார்கள் அம்பலத்தில் ஆடுமை என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் இசைமாமுனிவர் நாரத மகிழ்ச்சி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே இறைவர்களை பற்றி எழுதுபடி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அழகான இந்த தருணத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் வியக்கும் சோலை நடுவிலே திணைக்கொள்ளை இந்த திணைக்கொள்ளையின் மத்தியிலே அழகான இந்த நீரோடை இவற்றை பார்க்கின்ற பொழுது பொங்கி வரும் வெள்ளமது பொன்னி வரும் மேகமது பொன்னி பொங்கி பொங்கி வந்ததனால் புதுமஞ்சளும் பூக்கின்றதே. அப்படி புதுமஞ்சள் பூத்த காலங்களிலே எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே நடந்து வரும் அந்த காவிரி அழகை பார்த்தாலும் கூட நஞ்சை கழனிகளின் நாயகன் ஏனென்றால் அப்படிப்பட்ட நிலைகளிலும் நிறைவாக உருவாகக்கூடிய சோழ மன்னனாகப்பட்டவன் இறை வழிபாட்டுக்காக எப்படியெல்லாம் இறைவனை வழிபட்டார் என்றதை போய் பார்க்கின்ற பொழுது நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெரியுடைய தலைவனே நீ வாழ்க வெஞ்சமதி வெற்றி கண்டு அஞ்சலுக்கும் மக்களுக்கோ விண்ணுயிர் பெரிய கோவில் தந்த
சொன்னது அனைவருக்கும் நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். ஏனென்றால் இத்தகைய தருணத்திலே அழகான இவ்விடத்தின் அருளை பார்க்கின்ற பொழுது இறையருளை பெற்றாலும் கூட ஒவ்வொரு மனிதனும் வாழ்விலே வெற்றி காண வேண்டும் என்றால் அதற்கு பின்புறம் கண்டிப்பாக ஒரு நபர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்தாலும் கூட இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், அவரை போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அன்பு அப்பா விஜயராம் அப்பா அவர்கள் என்றும் மறவாதிருந்தாலும் கூட என்னை கலைத்துறைக்கு அழைத்து வந்த நவநீத பெருமாள் எனது அன்பு தந்தையார் பெரியப்பா அவர்கள், அதுபோல இன்று இறந்து இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு மாமா ஏன்னு கேட்டிங்கன்னா மருத்துவமனையிலிருந்து என்னை இந்த நாடகத்துறைக்கு மருத்துவத்துறையிலிருந்து பணியாற்றி வந்தாலும் கூட அந்த மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்ற பொழுது இதன் மீது கொண்ட ஆர்வத்தினால், கலையின் மீது கொண்ட ஆர்வத்தினால் எமக்கு ஊக்கப்படுத்திய அன்பு மாமா பெரிய கிருப்பன் இன்று வீட்டிலே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற பொழுது மறைந்து இருக்கக்கூடிய அவரின் நிலையை நெருங்காலும் கூட இவ்விடத்திலே எமது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்திலே சங்கமம் மஞ்சள் கொஞ்சம் வாடி அழகண்டாடுனுக்கு தகப்பா வணக்கமுங்க, என் ஆடாமாட்டு வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம், இந்த காலகமாடும் ஐயா இனி கண்ணழகு உள்ள வரைக்கும், இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்குரு ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்குரு ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். ஆளால கண்ணாடுனுக்கு தகப்பா வணக்கமுங்க, என் ஆடாமாட்டு வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம், இந்த காலகமாடும் ஐயா இந்த கண்ணழகு உள்ள வரைக்கும், இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும், இனி உண்டு உண்டு என்ற போதும் இனி இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். ஆடாளுக்கு தகப்பா வணக்கமுங்க, உன்னை ஆடாமாட்டு வைத்தா வணக்கமுங்க. நீல மீன் அழுதான் தரைக்குறை தகவலும் அறிவதில்லை, எனக்குள்ள நான் அழுதான் எனக்கு ஒரு கிடைக்கவும் அதில்லை, என் கண்ணீரும் ஒரு சுற்று வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே காய்கள் சலங்கை பாடுமே. மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்பொருள் ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்குரு ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்பொருள் ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்குரு ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்தெழு உயிர்த்தெழு வானில் சங்கமம், உடற்பொருள் ஆவியின் கலையில் சங்கமம் சங்கமம். கைதட்டி அன்பு பெரியவர்களுக்கு நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். என்றாலும் கூட இவ்விடத்திலே இன்றைய தினம் முதல் முறையாக இருந்தாலும் அழகென்னும் அற்புதமான இந்த விழிகளை பார்த்தாலும் இவ்விடத்தின் ஏதோ ஒரு கானத்தின் குரல், ஏதோ ஒரு சத்தம், இந்த சத்தம் என்னவாக இருக்கும்? ஏனென்றால் ஆகா என்ன அழகான கானம், இனிதான கானம். இந்த இடத்திலே இப்படிப்பட்ட அழகான இந்த கானத்தை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, செவி கொடுத்து
கேட்க வேண்டும் என்ற ஆவல் வந்துகின்ற காரணத்தினாலும் ஆலோலம் சோ என்று அழகாக கானம் இசைக்கின்ற அன்பெண்ணும் வெளிகளிலே இவள் அழகை பார்க்கின்ற பொழுது அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம் பத்தரை மாற்று பெண்ணினால் உறுத்தி வார்த்தை எடுக்கப்பட்ட சித்திரை பதுமையாக விளவாய் இருக்கிறாள் இவள் என்றாலும் இப்படிப்பட்ட அழகென்னும் வெளிகளிலே நடமாடுகின்ற இவள் நடனத்தை பார்க்கின்ற பொழுது அண்ணன் நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் நிலவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நிலவாக தென்படுவாளோ நிலவுக்குள் இருக்கின்ற ஒளியாக இவள் இருப்பாளோ என்றாலும் கூட நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகளில் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி
என்ன அழகு, எத்தனை அழகு என்று வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். சிந்தித்து சிந்தித்து இவளை செதுக்கி வைத்தேன், சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வைத்தேன். என் சிந்தனையால் இவளை வடிவமைத்தேன். என் கண்ணுக்குள் இவளை நான் காணுகின்றேன். என் கருவிழிக்குள் இவள் நீந்துகின்றாள். இவள் கூந்தல் 3 அடி உயரம் கண்டேன். அழகான முதுகையும் அது மறைக்க கண்டேன். இப்படிப்பட்ட அழகென்னும் விழிகளிலே இவள் அழகை இவ்வாறெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட கார்மேகங்களுக்கு நிகரான இவளது கூந்தலும் அழகிய 3ஆம் பிறை நெற்றியும் வெள்ளை போன்ற புருவமும் விரும்பத்தக்க அழகான இவள் பருவமும் இந்த பெண்ணிற்கு இல்லை என்ற கர்வமும் ஈடு இணையில்லாத உருவமும் இப்படி உருவமும் படமும் படைத்த இந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்தாலும் கூட இந்த தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வந்தாலும் கூட இவளின் அழகு என்றும் குறையாது இருக்கக்கூடிய அங்கமாக இவள் தென்படுகிறாளே என்றாலும் இவள் அழகை பார்க்க வேண்டும் என்று நிற்கின்ற பொழுது கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்க வேண்டும். கட்டி தங்கம், கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் எல்லும் சாறு விழிந்து தட்டி 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 சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தலதல விழுந்து தரும்பி நிற்கும் பருவமடா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலினும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தலதல விழுந்து தரும்பி நிற்கும் பருவமடா. தொட்டு தொட்டு நீளன கைகள் சுட்டு சுட்டு கொள்வன கண்கள் தொட்டு தொட்டு நின்றன கைகள் தொட்டு தொட்டு நின்றன கண்கள் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வண்டு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி 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 சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதள விழுந்து ததும்பி நிற்கும் பருவமடா. தங்கரதம் போல் வருகிறார் அள்ளி தண்டுகள் போலே வளைகிறார். தங்கரவன் போல் வருகிறான் மல்லு தண்டுகள் போலே விளைகிறான் குங்குமப்பூ போல் சிரிக்கிறார் இந்த கோட்டைக்கு என்னை அழைக்கிறார். காலையில் மலரும் தாமரைப்பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ. இரவு மலரும் அள்ளிப்பூ அவள் என்று மணக்கும் முல்லைப்பூ. இரவு மலரும் அள்ளிப்பூ அவள் என்று மணக்கும் முல்லைப்பூ. கட்டி தங்கம் கட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதள விழுந்து ததும்பி நிற்கும் பருவமடா. அவள் தளதள விழுந்து ஏடா டேய் நீ தூங்கவே மாட்டேடா விளங்காதவள. ஏடா நாடகத்துக்கு வந்தே மாமியா வீட்டுக்கு வந்தியாடா? யார் நீங்க? யாரையா நீங்கள்? என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? வழிமறிக்கிற காரணம் ஆமா, ஏன் இடத்துக்குள்ள வந்ததுனால நான் ஏன்னு கேட்கதான் வேணும். இங்க பாருங்களேன், இடம் எனக்கு சொந்தமான இடம் இல்லை. உங்களுக்கு சொந்தமான இடத்துல எனது அழகான எனக்குரிய பொருள் வந்திருக்கு. பொருள் வந்திருக்கா? உள்ள போயிருக்கு. என்ன பொருள் வந்திருக்கு? அழகான மான் குட்டி
மானு குட்டியா? அம்மா இங்க மானு இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? ஐயா துரத்தி வந்தது நானு. ஐயா நீங்க துரத்தி வந்ததுக்காண்டி நான் இல்லாதப்ப இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஐயா, இல்லாத ஒரு பொருளை தேடி எதுக்குயா நான் வர போறேன்? அப்புறம் ஏன் அப்படி கேக்குறீங்க? உள்ள இருக்கிறதுனால நான் வந்திருக்கேன். இல்லங்க, இருக்குங்க. மானெல்லாம் இங்க இல்ல. நானும் இருக்குயா. நெசமாவா? ஆமா. ஆள் நல்லவரா இருக்கீங்க. இங்க இருக்கிற சாமியால சத்தியம் பண்ணி சொல்றேன், பார்க்க ரொம்ப பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கீங்க. நீங்க ஈண்டா உங்க மடியில எது வந்தாலும் வந்து விழுந்து விழுங்க. சரி, அப்படி நீங்க காட்டுக்குள்ள வரலாமா? நான் நினைச்சேன்னா நீங்க சொன்னது மாதிரி எத்தனையோ மான்கள்லாம் எல்லாமே வந்து விழுகத்தான் செய்யும். ஓஹோ. ஆனா இந்த மானுக்கு ஈடு இணைந்த பூமியிலே கிடையாதுயா. அப்படியா? ஆமா. நல்ல மானா? அற்புதமான மான். நல்ல முரட்டுமானா இருக்குமா? அட நீங்க வேற கனிவான மான். சரி. அதே போல பணிவான மான். சரி. கேளுங்களேன், சிம்ம குரல். ஓஹோ. ஆமா. இப்படி எல்லாம் மானை வச்சுக்கிட்டு வீட்டுல வளர்க்காம ஏன் காட்டுக்குள்ள விடுறீங்க? சிம்மம் அது. அற்புதமான இந்த மானு. சரி, வீட்டுல வச்சு வளர்க்க வேண்டியதானே? என்னங்க வீட்டுல வச்சு வளர்க்க வேண்டியதானே? அட வீட்டுல வச்சு வளர்க்கறது இன்னொரு இருப்பிடத்துல இருந்து வளர்ந்தக்கூடிய மானு. ஓ, அதனால வளரட்டுமேனு விட்டு வச்சிருந்தேன். அப்ப நீங்க வளர்த்த மானு கிடையாது, எனக்காக வளர்க்கப்பட்ட மான். வளர்த்து இருக்காங்க. சரி, உங்களுக்காக வளர்த்தா போய் அவங்க வீட்டுல கேட்க வேண்டியதானே? எதுக்கு காட்டுக்குள்ள விடணும்? அட 5 வயசுல அரியா பருவத்துல பாத்தனியா? இன்னைக்கு காட்டுக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த அழகான மான்குட்டியை பார்த்த உடனே மத்த மான்கள் ஓடுச்சு. ஆனா இந்த மான் மட்டும் என்னையே பாக்குது. என்னடா அப்படின்னு போய் பக்கத்துல நானும் அப்படி கொஞ்சம் கண்ணு கெட்டி தூரத்துல அப்படி பார்த்தனா, என்ன பார்த்த காரணம் என்ன தெரியுங்களா? எனக்கு சொந்தமான மானு, ஒரு புள்ளி உடைய மானு. ஒரு புள்ளி வந்து அது நோய். அட நீங்க நினைக்கிறீங்க ஒரு புள்ளினாலும் சரியான புள்ளி இல்லங்க, மானுனால உடம்பு முழுக்க புள்ளி புள்ளியா இருக்கும். அதுதான் ஐயா. இது வந்து விசித்திரமானதுயா. அம்மா ரொம்ப விசித்திரமோ? வித்தியாசமானது. எத்தனை காலு என்ன உங்க மானுக்கு? என்னுடைய மானுக்கு, இந்த மானுக்கு 2 காலு. யோ, மானுனால 4 காலு தானையா? நீ 2 காலுன்றீரு. ஆனா இந்த மானுக்கு 2 காலு தானையா? நெசமாவா? நான் நடக்குதியா? நான் பார்த்த உடனே என்ன பாக்குது. ஒருவேளை சர்க்கஸ் மானா இருக்கும். அட நீங்க வேற, நான் சிரிச்சா சிரிக்குது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என் மேல உள்ள காதல். மான காதலிக்கிறீங்களா? சரி, மானை நான் உங்ககிட்ட குடுக்கறதா கூட வச்சுக்கிறோமே, அந்த மானை உங்களால வளர்க்க முடியுமா? இங்க பாருங்களேன், புழு கிராஸ்ல புடிச்சிட்டு போயிட மாட்டாங்களா? அட நீங்க வேற, எல்லாத்தையும் அரவணைச்சு பார்க்கக்கூடிய நானே நானு. அம்மா அப்படியா? இந்த மானு எனக்கான மான்குட்டியை அரவணைச்சு பார்க்க மாட்டேனா? ஓ, அப்ப நீங்க பேசுறத வச்சு பார்த்தா மான் இல்லாம இங்க இருந்து போக மாட்டீங்க. இந்த இடத்த விட்டு எப்படியா போவேன்? மனசு இல்லையா? சரி, பார்க்க நல்லவரதான் தெரிய. மானு பிடிக்கிறதுக்கு திறமை இருக்கான்னு பாப்போம். எங்க நான் வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். உங்க அப்பா பேரு? அப்பா பேரு சடையன், அம்மாவின் பெயர் சடச்சி. அண்ணன் தம்பி இருக்கா? அண்ணன் ஒருவர், தம்பி ஒருவர். அண்ணன் பேரு கணேசன், தம்பி பேரு மணிகண்டவேடன், எனது பெயர் கந்தன். நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோம். உங்க அண்ணன் 7 பேரா? ஆமா. உங்க அப்பா பேரு என்னங்க? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. அட நீங்க தான் அதுல. நான் தான் நடுவுல வீரத்தவன். அட மேல 3 பேர், கீழ 3 பேரு. 3 பேரு மொத்தம் நடுவுல நான் தான். மொத்தம் 7 பேரு. அடடா, யார் தெரியுமா ஐயா? யாரு? அந்த 7 பேர் யார் தெரியுமா? யாரு? என் மச்சினுங்கய்யா. யாரு? அம்மா 7 பேரு மச்சினா அதுல நானும் ஒருத்தன். நான் எப்படி உங்களுக்கு மச்சினாவே? வாரியா? உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எனக்கு யார் தெரியுமா? யாரு? உங்க அம்மா வந்து எனக்கு அத்தை, உங்க அப்பா வந்து எனக்கு மாமாயா. என்ன சொன்னீங்க? ஆமா. உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் அப்பனா எனக்கு அத்தை மாமாவா? அப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுக்கு அத்தை மாமாவா? அப்பனா நீங்கள் நானும் பங்காளி. எப்படியா பங்காளி வரும்? மச்சுனனியா? மாமன் மச்சுனனியா? மாமன் மச்சுனனா? நெசமாவா? ஆமாங்க. உங்க ஏரியால 25 அடியில தண்ணி வருது. நெசமா தானே? காரணம் என்ன தெரியுங்களா? பைப் லைன்ல போட்டுருப்பீங்க. நீர் ஊற்றுறபடியா? கீழே ஆறு ஓடுதியா? இப்ப தண்ணி உடனே வந்துடும். அம்மா தண்ணி கீழே ஆறு ஓடுது. உடனே தண்ணி வரப்படாது. என்னது? அதாவது எந்த இடத்துல வரணும் எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு இருக்குல்ல. அம்மா ஆத்துக்கு கீழே மேல இருந்தோம்னா இப்படிதான் இருக்கு. கீழே வண்ணம் போன உடனே தண்ணி வரத்தானே செய்யும். பாறைக்கு கீழே தண்ணி உடனே இப்படி வடியுதுங்க. பாத்தீங்களா? வடியுதுல பாத்தீங்களா? நீரின்றி அமையாது உலகியா. நீர் நீங்களா அதிகமா சாப்பிடுங்க, குடிக்கணுங்க. நீர் குடிச்சீங்கன்னா தாங்க நல்லது. ஏன் கேளுங்களேன், நீரோட்டம் பாப்பீங்களா? அட நல்லா
பாப்பேன். வந்து ஒரு நாளைக்கு தேங்காய் வச்சு பார்த்துட்டு போங்களேன். எங்க பாருங்களேன், கண்ணால பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிருவீங்க. நீரோட்ட ஊறுறதுக்கு வந்து மாத்திரை இருக்கா? ஊறுறதுக்கா? ஏயா எங்க ஊறணும்னு நினைக்கிறீங்க? இங்க வரியா, உடம்பெல்லாம் எப்படி சூடா இருக்கு. நீ எல்லாம் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் தெரியுமா? தொட்ட உடனே இவ்வளவு சூடா இருக்கு. சூட தடிக்க பாக்குற கரெக்டா அடிச்சு போடுறாங்க. காலையில என்ன செய்யணும்? அதுக்கான காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லிட்டரால் குடிக்கணும். கோழிகளையாவது குடிக்கணும்யா. பரவாயில்ல, தண்ணியை பத்தி சிறப்பா பேசுறீங்க. மானு உள்ளதான் இருக்கு. அவர் தண்ணியை பத்தி பேசினாரு. மானு உள்ள இருக்கு பாஸ். உள்ள இருக்கு. போகுது பார். வலிதப்பு குரமான்களை ஒரு மலர் கண்ணி வலிதப்பு குரமான்களை ஒரு மலர் கண்ணி சிலிதப்பு கெமிக்கல் கணக்கிட்டபே சிலிதப்பு கெமிக்கல் கணக்கிட்டபே சிந்தமை கணக்கிட்டபே வலிதப்பு குரமான்களை ஒரு மலர் கண்ணி நீங்களே. கண்ணே, என்னப்பா? இவர் மான தேடி வந்திருக்கிற மாமா. மானை தேடி வந்தவரே இவன் பிழைச்சிங்க. நீ எப்படி இருக்கிறது தானே இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல. ஐயா, இதாயா வள்ளி, என் தங்கச்சி. யாருயா? இந்த பிள்ளைட்ட கேட்டா என்ன வரும்னு தெரியும். வள்ளியா? கனங்கத்தை மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காலத்தோடு சமைச்சு வச்சு புள்ள சமைச்சு வச்சு குதிக்குது கதை குதிக்குது. இந்த பெண்மகள் முகமும் எனது முகமும் ஒன்றாக தெரிகிறது. ஒருவேளை தங்கச்சி என் தங்கை. ஆமா, அன்பு தங்கையே, வாழ்க பெருமகளே, வாழ்க, பல்லாண்டு வாழ்க. தங்கச்சி, குருவி குறைஞ்ச கொய்யா போலாம். குருவி கொட்ட கொய்யா பழம். ஆசை குழந்தை ஆசைப்படுற தொங்குது தொங்குது பாடு. தொங்குது தொங்குது மாங்காய் மரத்துல மாங்காயெல்லாம் தொங்குதா தொங்குது தொங்குது. சரவணனுக்கு கவட்டியில தொங்குதா தொங்குதா தொங்கல தொங்கல வாயில வேட்டையாடி விளையாடி வேட்டையாடி விளையாடு விருப்பம் போல உணவாடு வீரமான நடைபோடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு. வேட்டையாடி விளையாடு விருப்பம் போல உணவாடு வீரமான நடைபோடு நீ வெற்றி என்னும் கடலிலாடு.
துடிக்குது பேச துடிக்குது போது நிப்பாட்டு சொல்லு முந்தி மாதிரிலாம் துடிக்க மாட்டேங்குது. செருப்பு அடி ஆபரேஷன் தவறு என்ன டவர் வேடுவர் வேட்டு எதுக்கு மான தொலைச்சு புட்டா மான நீங்க பாத்தீங்களா தங்கச்சி மான பாத்திருந்தா அண்ணன் புடிச்சு கொடுத்துருப்பேன். அவரும் மானு இங்கதான் இருக்குன்றாரு. அதானே சரி கிட்டதால வந்தவருக்கு திறந்த ஒரு உபசரி போட்டுக்கணும். நீங்களா கொடுத்தீங்களா? எவ்வளவு கொடுத்தீங்க? அவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஆளு கேட்க மாட்டாப்புல. மானு இங்கதான் இருக்குன்னு ஒத்த கால நிக்கிறாப்புல. இன்னொரு கால கொக்கு வாங்கிட்டு போயிருச்சு. லெப்ட்ல விட்டு வாருங்கள் வீடு வரை நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பொறுமையும் பொறுமையில் பெருமடையை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரை விளையாடுத்து விளையாடும் வேடுவர் குலமகனை சொல்லெடுத்து உரையாட்டும் முத்தம குணத்தவரை வருக தாங்கள் யார் வந்த காரணத்தை சொல்லுங்கள். முடிந்த அளவிற்கு உதவி செய்ய காத்துக் கொண்டே இருக்கிறோம். வந்த காரணம் என்னவோ? வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தாறு வரவிருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கவனமும் இல்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருக என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க மறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டத்தை பார்த்தேன். அந்த மான் கூட்டத்தில் எனது கட்டளைக்கு பெட்டை மானை பார்த்த உடனே பிடிக்கலாம் அப்படின்னு நான் போக இந்த மான் பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே மிரண்டு விடாம என்னையே பார்த்த வண்ணம் அப்படியே என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா அப்படின்னு அருகில் நான் போக மான் வெக்கப்பட்டு அப்படியே துள்ளி விளையாடி இதே இடத்துல இருக்கிறதுனால இடத்துக்கு தலைவி என்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எனது மான் எவ்வளவு சிறப்புக்குரிய மான் அப்படின்றத பார்க்கின்ற பொழுது விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விசித்திரமான மான் எனது மான் அப்படின்றதுனால என்ன விலை அழகு என்று விலை கொடுத்து வாங்க முடியாத எனது மான்குட்டியின் அழகை நான் எவ்வாறு வர்ணி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விலை அழகே என்ன விலை அழகே சொன்னால் விலைக்கு வாங்க வருவேன் விலை வீழ்ந்தாலும் தருவேன் உங்கள் அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு ஒளி இல்லாமல் மௌனமாகிறேன். என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன் உன்னை உயிரால் வருவேன் ஒரு அழகை கண்டு முந்து போகிறேன்.
பார்த்த உடனே பிடிக்கும் என்று ஆவல் எனக்கு. கைதட்டி அன்பு பெரியவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். பாடல், இந்த பாடலுக்கு இப்படிப்பட்ட வாத்தியம் இசை இப்படியும் இசைக்கலாம் என்று வாசிச்சவங்க நல்லா தான் இருக்கு. ஆனா மானே அதுல வரல. இப்ப பாட்டு விலை என்ன, அதென்ன இதென்ன, சிற்பங்கள் பாருங்க எதுல உள்ளதா? சித்தன்னா வாசலில் என்ன, பல்லவன் சிற்பிகளில் ஒன்று, பண்ணிய சிற்பத்தில் ஒன்று. என்ன ஒரு கவி புலமை, ரொம்ப அழகாத்தான் இருக்கு. நல்லா தான் பேசுறீங்க, நல்லா தான் பாருங்க. ஆனா மான பிடிக்க வழி தெரியாம கையில எதுக்கு ஆயுதம், இவ்வளவு பெரிய ஆயுதம்? பாருங்களேன், மான்குட்டியை பிடிக்க வழி இல்லாம அது தெரியல. இந்த ஆயுதத்தினால இந்த மான்குட்டியை பார்த்த உடனே காமிச்சு நீட்டி வான்னு கவர்ந்து இழுத்துட்டு வந்துட முடியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆயுதம் இருந்தாதான். சிவன் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன ஆயுதம்? ஆமா, சிவதனுசு. சிவன் கையில உள்ள ஆயுதம் வந்து சூலாயுதம். இப்ப சக்தி கையில ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்? அது சூலாயுதம் தான். முருகன் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. ஆமா, அது என்ன ஆயுதம்? விநாயகர் பெருமான் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்? அதாவது அங்குசம். பிரம்மன் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்? ஏடு எழுத்தாணி. இப்ப யமன் கையில ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்? பாருங்களேன், கயிறு வச்சிருப்பாங்க. என்ன கயிறு? பாச கயிறு. உயிரை பிடிக்கிற கயிறு பேர் பாச கயிறு. அப்படிதான் பிடிச்சு வச்சிருக்காரு. எப்படி? அப்படிதாங்க பிடிச்சு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் எங்க இப்பதான் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கும். இதுதான் காரணம். எல்லாருமே யாரா இருந்தாலுமே இந்த புவி உலகில் பிறந்து விட்டால் என்னைக்காவது ஒரு நாள் போகத்தானே வேணும். இது வாடகை வீடு மாதிரி இருக்கிற வரைக்கும் தங்கி செல்லணும். நான் கூப்பிட்டா போய்கிட்டே இருக்கிறேன். அதை விட்டு சொந்த பந்தம் நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதான் சொந்த பந்தத்தை அறுத்து அங்க எடுத்து செல்லக்கூடிய கயிறு பாச கயிறு. பாசத்தை அற்றி எடுத்துக் கொள்ளக்கூடியதா. அப்படி ஒவ்வொரு கையில ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்துக்கு பெருமை இருக்கு. உங்க கையில உள்ள ஆயுதம் என்ன ஆயுதம்? இந்த ஆயுதத்தை வச்சு சிலிமுகத்தை வச்சு நான் என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் மயக்கி இழுக்க முடியும். ஆனா அந்த மான்குட்டி, இந்த மான்குட்டி அப்படி பிடிக்க நினைக்கல. இந்த மான்குட்டி எப்படி பிடிக்க நினைச்சேன், மெல்லமா நடந்து அப்படியே மான்குட்டியை கைபிடியால் கைபிடிச்சு கையோடு அழைத்து என்னுடைய எடுப்பிடத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு விடிஞ்சு வச்சுட்டு கிளம்பிடாதீங்க. இருங்க, செத்த நேரத்துல மாலையை மாத்திடுவோம். இவ்வளவு நேரமா தூங்குனீங்க, இப்ப இந்த மாலையை மாத்திட்டாது பாக்குற புண்ணியத்தை பார்த்துட்டு போங்க. நீங்க வாட்டு இப்படி கிளம்புனா நல்லாவா இருக்கு? இருங்கத்தா, உட்காருங்க. 2 பேரும் வேகமா எந்திரிச்சீங்கன்னா மொத்த பேர் எந்திரிச்சிருவாங்க. உட்காருங்க. நல்லா தூங்கி கிடந்துட்டு எந்திரிச்சு மாலை மாத்திரத்தை கூட பார்த்துட்டு போகாம கிளம்பி எங்கே வரும் இப்ப வீட்டுக்கு? எந்திரிச்சு மரியாதை உட்காந்து இப்ப நாடகத்தை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் போகணும். நல்லா தூங்குனீங்களா? உங்களை தூங்க விட்டோம்ல, கொஞ்ச நேரம் எங்களை பார்த்துட்டு போங்க. ஏங்க நீங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு காது கேட்காத ரெண்டும் பேசிட்டு இருக்கத நல்லா அருமையாத்தான் இருக்கு. எங்க ஆயுதங்களுக்கு சிறப்பான விஷயம் தான் இருக்கு. சிவபெருமான் பார்த்தார் ஒரு மானை. இந்த தாரகவான ரிஷிகள் எல்லாம் பாருங்க, ஒரு மானை ஏவி விட்டார்களாம். இந்த மானாகப்பட்டது சிவனை நோக்கி வேகமா வந்ததாம். அந்த மானோட தோலை பாருங்க, உடனே எடுத்து அந்த மானை 2 விரலால பிடிச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. புலியை ஏவி விட்டாராம். அதை தோலை உளுத்து மேனியில பூட்டி கொண்டாராம். அப்பதான் பார்த்தாரு, என்ன இவங்க தொல்லை வர தாங்களையே, காட்டுக்குள்ள யாகம் செஞ்சாலும் பரவாயில்ல, எதையாவது ஒரு ஏவி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால முதல்ல இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லி வேகமா என்ன பண்ணாரு, பெருமாள்கிட்ட போய் முறையிட்டாதான் சிவன். வாங்க 2 பேரும் போவோம். 2 பேரும் போவோம், தாரகவனத்துக்கு போவோம். அங்க போயிருக்கக்கூடிய தாரகவன ரிஷிகளுக்கு முதல்ல பாடம் போட்டணும். நான் தான் பெரியவன் சொல்றாங்க. ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைதல் என்று 5 வேலை எனக்கு உண்டு. காக்கிற வேலை உங்களுக்கு உண்டு. ஆனா இவங்க எதுக்கு யாகம் பண்றாங்கன்னு தெரியலையே. வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போனாங்களாம். அப்ப இருவரும் போயில பெருமாள் சொன்னாராம், நான் ரிஷிகளை எப்படியாவது மயக்கி யாகத்தை கெடுத்துறேன். நீங்க ரிஷி பத்தினிகள் பாத்தீங்களா, அங்கே செல்லுங்க, அவருடைய பதிவிரதாத்தன்மையை நீங்க முறியடிங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்ப சிவனாகப்பட்டது அங்க போனா அவங்களோட ரிஷி பத்தினிகள். ஏன்னா அவங்க வந்து மும்மகளுக்கும் இணையானவர்கள். ஏன்னா அலைமகள், மலைமகள், கைவாணி என்று சொல்லக்கூடிய 30 தேவையருக்கும் நிலையானவர்கள். அப்ப அந்த 7 பேருக்கு முன்னாடி சிவபெருமான் எப்படி போனாராம்? ஆடைகள் இல்லாம நிராயுதமாக அப்படி சென்றாங்க வீதி உலாக. 6 பேர் பார்த்துட்டு தன்னுடைய கண்களாக ஆக இப்படி ஒரு அழகா அப்படின்னு அவர்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுல ஒரே ஒரு பெண் என்ன செஞ்சாலாம், இப்படி ஒரு ஆண் அழகன் என்றால் அவன் எப்பொழுதும் இறைவனுக்கு சமமானவன் என்று நினைச்சா அவதான் பாருங்க அருந்ததின்னு பேர். அதனால அந்த பெண்ணுக்கு சிறப்பாக எப்பொழுதும் இறைவன் வந்தான் என்று உன்னுடைய ஞானத்தால் கண்டு கொண்டாயோ, எப்பொழுதும் பெண்கள் என்ற கற்பில் மிக சிறந்தவளாக, பெரியவளாக, உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று அருந்ததி நட்சத்திரத்தை வச்சார். இந்த 6 பெண்களுக்காக அவங்களுக்கு ஒரே ஆசை, சிவனை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிட்டார்களாம். அவர் சொன்னாங்க, எனக்கு மனைவிகள் ஆக முடியாது, என் பிள்ளைக்கு அம்மாவாகுங்க அப்படின்னு முருகன் தோற்றுவிக்க இந்த 6 பெண்கள் தான் பாருங்க கார்த்திகை பெண்களாக வந்து முருகப்பெருமானை எடுத்து 6 பெண்களை வளர்த்ததனால் கார்த்திகேயன்
இறைவனுக்கு பேரு மாசம் கார்த்திகைன்னு பேரு. அதனால்தான் அந்த 6 பெண்களும் சேர்ந்து இந்த முருகப்பெருமானை வளர்த்தார்கள் என்று மானால் அந்த கதையும் உண்டு. இது போல பெருமாளை காப்பதற்காக சிவபெருமான் வந்து போனாருங்க. ஏன் கேட்டா பெருமாளுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கின்ற பொழுது பெருமாளும் மகாலட்சுமியும் ஒரு கிழவன் கிழவியா இருக்கு. அந்த கிழவன் கிழவியா இருந்து என்ன பண்றாங்க, பூமியில அவதரிச்சு அந்த பூமியில வந்து என்ன பண்றாங்க, வழிபட்டு வருகின்ற பொழுது சிவனை வழிபடுறாங்க. அப்ப வழிபடும் பொழுது அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 கல்வர்கள் வர்றாங்க, 3 பேரு. அந்த 3 கல்வர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, சாப்பாடு, பொங்கல் சாப்பாடு. நான் தான் கேக்குறேன், காலங்காலத்துல எது சொற்பொழிவுக்கு போறீல என்னங்க, இல்ல ஆன்மீக சொற்பு மனது பொழுது அப்படி சிவன் இப்படி பேசுறீங்க, அப்படி பழகி போச்சு கிளவி போச்சு பேசுறீங்கன்னா 50 களவாணி பைய வந்தாங்க, அதை எடுத்து சாப்பிடாதான்னு சொன்னா பேச்ச முடிஞ்சு போச்சு. வந்தார்கள் போனார்கள், என்ன ஆன்மீக சொற்பொழிவுக்கு போன மாதிரிலாம் இருக்கு. சரி, களவாணி வந்தாங்க, வந்த களவாணி என்ன பண்ணாங்க, சாப்பாட்டுல கைய வச்சாங்கல்ல, சாப்பாட்டுல கைய வச்சாங்க. சாப்பாட்டுல கைய வச்ச உடனே கண்ணு தெரியாம கண்ணு தெரியாம போன உடனே காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எங்களுக்கு கண்ணு தெரியல, இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் அந்த கிழவனும் கிளவியும் யாரு பெருமாளும் மகாலட்சுமி பார்த்துட்டு வெளியில வந்த உடனே, ஐயா நீங்க செய்யணும்னா நான் என்ன படைச்சிருக்க அந்த இறைவனுக்கு படைச்சிருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களை வந்து கை வச்சதுனால உங்களுக்கு தெரியாம போச்சு. ஆனா இந்த இறைவனுக்கு நீ வந்து தொண்டு செய்யணும். என்ன தொண்டு செய்யலாம் அப்படின்னும் போது இதற்கான திருவிழாக்கள் நடத்தி அனைத்து செலவுகளையும் நீங்க ஏத்தி நடத்தணும். அப்படி நடத்துனீங்கன்னா உமக்கு வந்து கண் தெரிய வைக்கிறேன்னு சொல்ல உடனே அப்பதான் சரின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு என்ன பண்ண கண் தெரிய வைக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, உடனே வந்த உடனே 2 பேரும் கண்ணிலேயே அப்படியே தடவிட்டு மறுபடியும் போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. அப்ப மறைஞ்ச உடனே அப்ப கண் தெரிஞ்ச உடனே பார்த்தாங்க அந்த இறைவனுக்காக இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஏன்னா வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 3 கல்வர்களுமே சேர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு திருவிழா நடத்தி ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்திய பின்புதான் கிழக்கு செம்மையிலன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருவிழாவே மிகப்பெரிய திருவிழாவாக உருவாகும். அப்படிப்பட்ட பெருமாளாக இருக்கக்கூடியதான் நந்தி பெருமாள். அப்ப நந்தி பெருமாள், அதனாலதான் நந்தியும் பெருமாளும் சேர்ந்து இறைவன் பாத்தீங்களா. அப்ப இறைவனாகப்பட்டவன் வந்து பூமியில வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு மனம், காண்பிக்க வேண்டும் ஒரு மனம். அப்ப ஒவ்வொரு நிலைகளிலேயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்னு கொடுக்கணுங்க. எனக்கு இந்த இடத்துல நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா மான்குட்டியா கொடுத்தீங்கன்னா நான் கைப்பிடிச்சிட்டு இப்படியே போறேனே. ஆமா, இப்படியே எப்படி சுத்திட்டு முடிவு. ஆமா, இல்ல ஓடி போய் வேட்டையாடி அந்த மானை பிடிக்க முடியாத வக்கத்தாம்பல வேகமா நான் கொடுக்கணுமா வாங்கிட்டு போகணுமா அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மான்குட்டி வந்த நேரத்துல அடிச்சு பிடிச்சிருக்கேன் கொடுக்கணும்னு நினைச்சா எப்படி கொடுக்கணும் தெரியுமா, கேட்காமலே கொடுக்கணும், ஒருத்தர் சொல்லாமலே கொடுக்கணும். இப்பெல்லாம் பாருங்க, நம்ம மலையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த கேரளா இருக்குல்ல, கேரளா பகுதியில இருந்து ஒருத்தர் வந்தாரு தமிழகத்துல சாமி கும்பிடலாம். இந்த சாமி கும்பிடலான்னு வரையில ஒவ்வொரு இடமா சாமி கும்பிட்டு வரையில ஒரே ஒரு இடத்துல பெருமாளை பார்த்து அழகா இருக்காரு. இந்த பெருமாளை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும். பெருமாள் அழகுதானே, ரொம்ப அழகா இருக்காரு, இந்த பெருமாளை எப்படியாவது நம்ம நாடு தூக்கிட்டு போறோம்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசையோட இருந்துட்டு என்ன பண்ணாரு, நம்ம தனியா வந்திருக்கோம், ஒரு ஆளுமா கடத்தி கொண்டு போக முடியாது, அடுத்த வரையில நம்மளுக்கான ஆளுகளை திரட்டிக்கிட்டு வந்து எப்படியாவது பெருமாளை தூக்கிடணும் போயிட்டாரு. சரி, அங்க போய் பாருங்க ஒரு 18 பேரு 18 பேரு. ஆமா, பெருமாளை தூக்கிறதுக்காக 18 பேரு கூடவே துணைக்கு மிகப்பெரிய காவல்காரன் கருப்பனையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, கருப்பனையும் கூட்டிட்டு வரையில பாருங்க, இங்க வந்து பெருமாளை பார்த்ததுமே இவருக்கு ஆசை தாங்கல, எப்படியாவது பெருமாளை தூக்கணும்னு. பெருமாள் சுதாரிச்சிட்டாரு, நம்மளை எப்படியோ நாடு கடத்த போறாங்க, அதனால இந்த இடத்த விட்டு நம்ம போக கூடாது, நம்ம இடத்த விட்டு நம்ம எப்படி போறது, இவங்களை எப்படியாவது காட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மடப்பள்ளி இருக்கு பாத்தீங்களா, மடப்பள்ளினா என்ன சமைக்கிறடா அப்படி சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல இருந்தா சமையல, கோயில் இருந்தா மடப்பள்ளின்னு பேரு. இந்த மடப்பள்ளியில வேகமா போனதுமே தன்னுடைய அந்த நெய்வேத்தியத்துக்கு சமைப்பார்ல, அவர்கிட்ட போய் கனவுல சொல்லிட்டாரா, இன்னைக்கு என்ன செய்யற, மிளகு அதிகமா சேர்க்கிற, நிறைய போட்டு நெய் அதிகமா சேர்க்கிற, இப்படி சமைச்சு வை அப்படின்னு சொல்ல. மிளகுக்கு இந்த நெய்க்கு நெடி உருவாச்சு. நெடினா தெரியும்ல, மூக்குல நெடி என்ன
பாருங்க இந்த 18 பேர் என்ன செஞ்சாங்க மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நெத்தியில மை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மயக்கி வந்துட்டாங்க. அதனால இன்னும் போனா கேரளா போனா வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நினைப்புல வந்துட்டாங்க. இப்ப இந்த மிளகும் நெய்யும் சேர்த்து நெடி அதிகமா உருவாங்க, கண்ணெல்லாம் கலங்க, வேர்த்து விறுவிறுத்து அப்படியே இந்த மையெல்லாம் அழிஞ்சிருச்சு. 18 பேரும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. மறைஞ்சிருந்தவங்க. ஆமா, இந்த கூட வந்தார்ல கருப்பு, அவர் பெருமாளை பார்த்தாருங்கல்ல, பார்த்த உடனே அவருக்கு ஆசை, என்ன ஒரு அழகு, பெருமாள் இப்படியுமா ஒரு அழகா இருப்பாரு. பெருமாள் கண்ணதையும் காமிச்சாரா, கூட்டிட்டு வந்த 18 பேர் அவர் வெட்டிட்டாரு. 18 பேர்த்தையுமே இந்த கருப்பை வெட்டிட்டாரு. 18 பேர் வெட்டினதுமே கேட்டாரா, உனக்கு என்னடா வேணும்னு பெருமாள் கேட்டாரா. அப்பதான் கருப்பன் சொன்னாரா, இனிமே உன்கிட்ட இருக்கிற பூவுல இருந்து மாலையில இருந்து உனக்கு வைக்கிற படையல்ல இருந்து எதுவுமே வெளியில போக கூடாது, எல்லாம் எனக்குத்தான் வந்து சேரணும் சொன்னாரா. அதான் பாருங்க, நம்ம அழகர் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் 18ஆம் படி அங்க கருப்பன் 18 பேரை வெட்டி வீழ்த்தி அவன் கற்பனாக அமர்ந்திருக்கான். அந்த சுந்தரராஜ பெருமாளை பார்த்த அழகுல கருப்பனே அந்த அழகுல பார்த்து அந்த பெருமாளுக்கு காவலா இருக்கான் பாத்துக்கோங்க. அதனாலதான் இன்னும் பாருங்க அழகர் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளுக்கு நெய்வேத்தியமோ மாலையோ எது இருந்தாலும் சரி முதல்ல எங்க போகுமா, அவனுக்கு படைச்ச உடனே அங்க கருப்பனுக்கு போயிருமா. அது போல பக்தர்கள் கூட கொடுக்க மாட்டாங்களா, கருப்பனுக்கு மட்டும்தான் வந்து சேருமா. இப்படி கேட்காமலே கொடுக்கணும், கேட்டா கொடுப்பாங்க. அது போல அந்த கருப்பனை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பனை தாண்டி வெளியில வரும் பொழுது கருப்பங்கிட்ட ஒவ்வொரு கணக்கும் ஒப்படைச்சிட்டு, ஐயா நான் இதெல்லாம் அணிஞ்சிட்டு போறேன், இதெல்லாம் கொண்டு போறேன், அப்ப கொண்டு போற பொழுது இந்த கணக்குல மறுபடியும் வந்து கொண்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் வெளியில வர்றாரு பாத்தீங்களா. சித்திரை திருவிழா மழை வராரு பாத்தீங்களா, அப்ப சித்திரை திருவிழா சப்பரத்துல ஏறி வராரு, வெளியில வர்றாருல. அப்ப பெருமாளை வர்றாரு, எப்படி வர்றாரு, எப்படி இல்ல சப்பரத்துல ஏறிச்சு, அது பெருமாளை வராரா, இல்ல சுந்தரராஜ பெருமாளை வராரா, இல்ல கள்ளழகரா வராரா, இல்ல எப்படி வராரு? கள்ளழகரா தான் வெளியே வராரு. எங்க வராரு? அழகர் கோயில இருந்து வெளியில. சரி, அழகர் கோயில இருந்து வெளியே வராரு. வரும் பொழுது இருக்கிற நகை எல்லாமா அவையெல்லாம் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில வந்து வர்ற வழியில மறுபடியும் உள்ள போறாரு பாத்தீங்களா. உள்ள போகும் பொழுது இந்த கணக்கெல்லாம் மறுபடியும் ஒப்படைச்சிட்டு உள்ள போனது உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க உள்ளக்க. அட நீங்க வேற, வெளியில வந்துட்டு உள்ள போறாரு, எங்க வந்த உடனே உள்ள அனுப்பிடுவாங்களா. இங்க பாருங்க, அவருக்கு அவருடைய இருப்பிடத்துக்கு போனோம்னா 6 மாசம் வெளியில வைப்பாங்க. வெளியில வைக்கிறாங்க 6 மாசம். காரணம் என்ன தெரியுங்களா, சித்திரை திருவிழாக்கு வர்றாரு இல்லையா, வரும்பொழுது எங்க வராரு, எங்க வராரு, அவங்க தங்கச்சி மீனாட்சியை பாக்குறதுக்காக வராரு. அதுதான் தெரியுது. மீனாட்சி என்ன பண்றா, சொக்கநாதன் மேல ஏன் கேட்டீங்கன்னா இருவருக்கும் காதல். அப்ப சொக்கநாதன் ஆசைப்பட்டு கல்யாணம் மீனாட்சிக்கு ஆமா சீல் செய்ய வராரு. ஆமா, கல்யாணம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அது அண்ணனாவும் புருஷனாவும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. பெருமாள் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. திரும்ப போயிட்டாரு அங்க இடத்துக்கு, திருமாலின் ஜோலிக்கு. 6 மாசம் வெளியில வச்சிருக்காங்க. ஏன் 6 மாசம் வெளியில வச்சிருக்காங்க பாருங்களேன். வெளியில போயிட்டு வந்து ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா, வண்டியூர் இருக்கு பாத்தீங்களா, வண்டியூருக்கு போறாரு. எதுக்காக போறாரு அங்க, எதுக்கு போறாரு, பக்தர்களை பார்க்கத்தான் போறாரு. ஆனா நீங்க வேற, அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மண்டப முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுக்கறதுக்காக போறாரு. ஒரு பக்கம் வண்டியூர் அப்ப கிடையாது, ஆத்துல அழகர் இறங்குறாருன்னு சொல்லி தள்ளாகுளத்துல இருந்தா இங்க உள்ள இறங்குவாரு. அதுக்கு பேரே பெரியாழ்வார் படிக்கட்டு ஏதோ சொல்லுவாங்க. அங்க உள்ள இறங்கினதுக்கு அப்புறமே அங்கேயே மண்டபத்துக்கு விமர்சனம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்துதான் அந்த சாயங்காலம் தான் பாருங்க வண்டியூர் போவாரு. வண்டியூர்ல போய் ஒரு நாள் இருப்பாரு. வண்டியூர்ல ஒரு நாள் இருந்துட்டு தான் மறுபடியும் அழகர் போவாரு. ஆனா அந்த வண்டியூருக்கு போனதுக்கு மண்டபத்துக்கு சம்பந்தமே இல்லையே. அப்புறம் ஏன் அங்க போய் 6 மாசம் வெளியில வைக்கிறாங்க? அவர் போயிட்டு வந்ததுல போயிட்டு வந்த வீடு எந்த வீடு, என்ன வீடு இடையில ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்த உடனே அழகர் வந்து இங்க பாத்துட்டு இங்க ஒரு பெண்ணை பார்த்த உடனே, சரி பெண்ணை பார்த்த உடனே வெளியே தூக்கி வச்சிருக்காங்க. நீங்க வர பெண்ணோட ஆசைப்பட்டு இங்க யார் அந்த பெண்ணு, யார் அந்த பெண்ணு இங்க வாங்களே. ஒரு பெண்ணுனா அந்த பெண்ணை அகப்பட்டவள் யார் அப்படின்னா, யாருன்னு காரணம் தெரியுமில்ல. இப்ப நான் மீனாட்சியை சொன்னேன், ஒரு கருப்பனை சொன்னேன், பெருமாளை சொன்னேன், அது பேர்லாம் சொன்னேன். யார் அந்த பெண்ணு? படுதா போட்டு முஸ்லீம் வீட்டு பெண்ணு, இஸ்லாமிய வீட்டு பெண்ணு. இஸ்லாமியம். சரி, இஸ்லாமிய வீட்டு பெண்ணை பார்த்த உடனே அப்புறம் உள்ள போயிட்டு, ஐயா நீங்க உள்ள வந்திருக்க தீட்டா இருக்கு, நீங்க வரக்கூடாது, 6 மாசம் நீ வெளியில நில்லு, அதுக்கு பிறகு அதான் நீ உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க. சரி, தெளிவா அடுத்த தடவை கதையை சொல்லுங்க. இந்த தடவை மானு இல்ல தேடி வந்த உண்மையில் மானா வந்தது நல்ல என்பேடாம். என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில், என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில். தேடி வந்த உண்மையில் மானா வந்தது நல்ல என்பேடாம். என்றைக்கும் நான் தானையா தலைவியின் நாட்டில்.
காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாங்க என்ன பப்புனு ஞானத்தினான பெரிது. மகா அன்பு ஒண்ணு வேணும். அன்பு எங்க கேட்டீங்கன்னா பிறருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். கொடுத்தவர்கள் பலருண்டு, கொடுப்பவர்களுக்கு தனி பெருமையா இருக்குமா? சரி. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெல்லிக்கனி தான். அந்த நெல்லிக்கனி அபூர்வமான கனி. இந்த கனியை சாப்பிட்டா நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் வாழலாம்னு தெரிஞ்சது. உடனே இந்த கனியை போறான் பறிக்க போறான், ஆயில் வந்து அதிகரிக்குங்க. அப்ப ஆயில் அதிகமாகும்னா அந்த கனியை எப்படியாவது பறிச்சுட்டு வந்து சாப்பிடணும்னு போறாங்க. அதிகமானப்பட்டவன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மலை, அந்த மலை மேல ஏறி சரிவான பகுதி இறங்க முடியாத ஒரு பகுதியில இறங்கி கஷ்டப்பட்டு இறங்கி அந்த ஒரு மரத்துல ஒரே ஒரு கனி, அந்த கனியை பறிச்சுட்டு வர்றா. பறிச்சுட்டு வந்து மேல வந்து நடந்து வரும் பொழுது அவ்வை மூதாட்டி பார்த்த உடனே கேட்கிறா, அப்பா எனக்கு இந்த கனியை தர்றியா, இந்த கனி எனக்கு கொடுக்குறியான்னு கேட்க. அப்பதான் பார்த்த உடனே பரவாயில்லை, நம்ம வாழ்வதை விட தமிழ் என்ன கேட்டீங்கன்னா அவ்வை மூதாட்டி வாழ்ந்த நீண்ட வருடங்கள் தமிழ் வாழுமே அப்படின்னு இந்த கனியை வந்து கொடுக்கக்கூடிய மனம் வந்து அதிகமானுக்கு இருந்துச்சு. யாருக்கு? அதிகமான அவ்வை மூதாட்டிக்கு. என்ன கனி? அதுதாங்க நெல்லிக்கனி. நெல்லிக்கனியா நாவல் கனியா? நெல்லிக்கனியா நாவல் கனியா? என்ன நாவல் கனி இல்ல, நெல்லிக்கனி. நிஜமா? அம்மா சத்தியமா? உண்மைதான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அரிதாக கிடைத்த நெல்லிக்கனி தான் சொல்றேன் நானு. அந்த நெல்லிக்கனினாலதான் எங்க கனிகள்ல பல வகையார் எல்லாரும் கொடுத்திருக்காங்க. என்ன பாருங்க, சபரி மூதாட்டிக்கு ஒரு கனி கொடுத்தார். அதுவும் பாருங்க ஒரு கனிதான். இங்க நீங்க சொன்ன போல எம்பெருமான் முருகன் அவ்வைக்கு ஒரு கனி கொடுத்தார். அதுவும் ஒரு கனிதான். அங்க இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கா ஒரு மரத்தில் பழுத்திருந்தது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு கனி. அதுவும் ஒரு கனிதான். சரி, கனியை பத்தி நிறைய இன்னொரு நாள் பேசலாம். மானுக்கு அடையாளம் இருக்கா? இருக்குல்ல, சொல்லுங்க. அங்கு லட்சணம் அடையாளங்கள இது அற்புதமா எப்படி சுருக்கமா சொல்றேன். என்ன அடுத்த வரையில உங்களை 3 மணிக்கு சந்திக்க விட்டு அப்புறம் பேச. அதுதாங்க நானும் நினைக்கிறேன். காத்திருக்கேன் நினைப்பீங்க. பேச்சுக்கொண்டு குறைச்சல பாடுமையா. காஜாத கானகத்தே நின்றுள்ளாவும், காஜாத கானகத்தே நின்றுள்ளாவும், காஜாத கானகத்தே நின்றுள்ளாவுனற்காரிகே
அப்படிங்களா? இது மானுக்கான சரியான அடையாளம் இல்லை. வள்ளி, நான் தேடி வந்தது மானே அல்ல. அப்புறம் நான் தேடி வந்தது உன்னதான். என்ன எதுக்கு தேடி வந்தீங்க? உன்னையே மனமுடிக்கிறேன். நான் வேற ஆளை உன்னை நான் காதலிக்கிறேன். நான் 5 வயசுல இருந்து வேற ஒருத்தர் காதலிக்கிறேன். தெய்வான சக்கராத்தி வள்ளி குரத்தி உங்க கதையிலோ இருக்குதடி. தெய்வான சக்கராத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. பிள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. தப்பாமை நான் உன்னை சிலை எடுத்து ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே. அடராக்கம்மா பொட்டோடு பொட்டு சேரவோ. அடியடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி. சிறுகண்ணாடி முகத்தி மாணிக்க சிகப்பு கத்தாழ மயக்குதடி. அண்ணா! ஏய்! அண்ணே! இவங்க என்னடா மாலையோட வர? தங்கச்சி போட்டு ஆக்க போறேன். அண்ணே, வந்த வேடுவன் மானையெல்லாம் தேடி வரலையா? என்ன சொன்ன? மறந்து விட்டேன். என்ன அண்ணனை கூப்பிட்டீங்கன்னா அண்ணி வருது. அப்படில வந்திருக்கா? எல்லாரும் அப்பாட்டியா வந்தியா? தம்பி எந்த குறையினாலும் எதுக்குடா மாலையை பிடித்துக்கிட்டு வந்திருக்க? இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. தம்பி, சரி, இருக்கட்டும். ஒரு மாலை தான் இருக்கு. இன்னொன்னு பூவே நிக்குதுடா. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. தேவரோடு நான் பேச வார்த்தையடி அந்த சிவகாமி மகனிடம் நீதி சொல்லடி என்னை தேடும் நாள் பார்த்து சொல்லடி. கண்கள் சலவலம் சூடின் மாலை கண்ணங்கள் மேலவள் ஆடிடும் சோலை. தந்தை சரவணன் கூறிடும் நாளே. கண்கள் வேலவன் ஆடிடும் சோலை தென்னன பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. தென்னன பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. நெஞ்சில் தெரியுமா அன்பு நாளே. சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்ப்ப சொல்லடி. சுவாமி வள்ளி, வேலவா வள்ளி, வேலனாக வந்ததும் நானே, வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள், உமக்கு தருகிறேன். சுவாமி இருந்தாலும் இவ்விடத்தில் எனக்காக தாரத்திலும் தரத்திலும் எப்பொழுதும் முதலிடம் எனக்கு தே. முதலிடம் முதல் தரமும் எனக்கு தே. இதை கொடுத்தால் மட்டுமே திருமணம் செய்ய. அப்படியா? அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை உமக்கு அளிக்கிறேன். சம்மதம், சந்தோஷம். கட்டி மேடம். நிலச்சி நிக்குமடா இது நிலைக்கும் கூட்டமடா. நிலச்சி நிலச்சி நிக்குமடா இது நிலைக்கும் கூட்டமடா. தென்பாண்டி கூட்டமடா தேவரோட பக்தமடா. தென்பாண்டி கூட்டமடா தேவரோட பக்தம். தேவாரம் திருப்புகளும் எங்களோட வாதம். தேவாரம் திருப்புகளும் எங்களோட வாதம். நிலச்சி 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 நிக்குமடா இது நிலைக்கும் கூட்டமடா. மக்கா கூட்டம் நாங்க இல்லடா. மக்கா போக மாட்டோம் பாருடா.
செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல